ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு ஃபினிக்ஸ் ஃபார் தமிழ். நான் அவங்க ஃபீலிங்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டிக் வார் லெகசி கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு கேம் ப்ளேவை பார்த்து. நீங்கள் இன்ட்ரோவை பார்த்துட்டு வாங்க, அதை எடுத்து பேசிக்கலாம். You are surrounded by discriminate nations devoted to their individual technology and struggle for dominance. Trust no one! Each society has developed its own unique way to wage war. Proud of their unique craft, they have become obsessed to the point of worship, turning weapons to religion. Each believe that their way of life is the only way and are dedicated to teaching their policies to all other nations through what their leaders claim as divine intervention, or as you will know it, war. The others are known as Archidons, the way of the archer, Sword Wrath, the way of the sword, Magi Kill, the way of the mage, and Speartons, the way of the spear. Live as we dream. You are the leader of the nation called Ordor. Your way is of peace and knowledge. Your people do not worship their weapons as gods. This makes you a mark for infiltration by the surrounding nations. Your only chance to defend is to attack first and obtain the technology from each nation along the way. Welcome to Oblivion! ஸோ இப்போ நம்ம லோடிங் ஆகுது, உள்ளே வந்தாச்சு. எடுத்த உடனே இந்த வார் பிகினிங்ஸ் அப்படின்ட்டு போடுறாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த கேம் பிளேயில். இந்த கேமில் நாம் தான் மெயினாக இருக்கக்கூடிய ஒரு பீஸ் அண்ட் நாலேஜை பரப்பக்கூடிய ஒருத்தராக இருந்திருப்போம். லைக் காந்தி மாதிரி நம்ம இந்த இடத்துல பீஸையும் நாலேஜையும் பரப்புறதுக்கு பார்த்துட்ருக்கோம். மீதி எல்லாருமே அவங்களாம் அட்டாக் பண்ணி சாகட்டும், நாம் என்னமோ ஏதோ பீஸையும் நாலேஜையும் பரப்பி இந்த உலகத்துக்கே அமைதியை கொண்டு வர போகிறோம் அப்படின்ட்டு இவங்க சொல்லியிருப்பாங்க இன்ட்ரோவில். அதுக்கு சண்டை போட்டு தான் நம்ம கொண்டு வரணும். சரின்ட்டு சண்டை போகலான்ட்டு அட்டாக் கொடுத்தேன். அங்கே யார் இருப்பாடா அப்படின்னு பார்த்தா வில்லு மாதிரி ஒரு சிலை இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரியே கீழே வில்லு விட்றவன் தான் வராங்க. பாருங்களேன். அப்படின்னா இந்த இடத்துல இந்த கேமில் யாரெல்லாம் என்னென்ன சிலை இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்கெல்லாம் வருவாங்க உங்களுக்கு, அந்த கேரக்டர்ஸ்லாம். உடனே நான் ஸ்டாரை போட்டு அவனை மறிக்க சாலா பண்ணிட்டேன். எடுத்து கொஞ்சம் ஃபன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அந்த சிலையை கொஞ்சம் நேரம் உடச்சிட்டு இவனுங்க வர சிலை இவனுங்களையும் வீசிட்டு மைனரை போட்டு சோழியை முடிச்சுட்டு என்னென்னமோ பண்ணிட்டு கிடந்தேன் கொஞ்சம் நேரம். அதுக்கடுத்து நாங்கள் மொத்தமாக சிலையை அடித்து உடச்சி முடிச்சு விட்டுட்டோம் சோழியை. சிலை இடியச்சில் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது கைஸ். ஸோ ஓகே, நம்ம யாரை அன்லாக் பண்ணிட்டோம்? ஓ மை காட், ஆர்ச்சர் அன்லாக் பண்ணிட்டோம். ஓ மை காட் கைஸ், ஆர்ச்சர் அன்லாக் பண்ணிட்டோம். சரி ரைட்டு, ஓவர் ஆக்ஷனாக இருக்குது. சரி எதுவுங்க, நம்மளுக்கு மைனர் தான் முக்கியம். பட் நம்ம சிலையும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போகிறோம் வேறு ஒரு இடத்துல சண்டை போட்டு சாகிறதுக்கு. அதுக்கு உள்ளே எவனோ ஒருத்தர் நம்மளை பிடிச்சிட்டான். நம்ம ரெஸ்ட் எடுக்கிற ஐடியாவில் நம்மளை பிடிச்சிட்டானுங்க பொழுது. நம்மளுக்கு இப்போ ஏதோ ஒரு பவர் கொடுக்குறானுங்க கைஸ், செம்மையாக இருக்குது. மைனருக்கு டபுள் த டைம் வேகமாக பண்ணுவாங்க பொழுது வேலையை. ஓகே பண்ணுறாங்க. இப்போ எனக்கு ஒன்றும் புரியல, இந்த இடத்துல சிலை எதுவுமே இருந்த மாதிரி எனக்கு தெரில. அப்போ யார் வருவா அப்படின்னு எனக்கு தெரில. பார்ப்போம் யார் வரான்ட்டு. பாருங்களேன், பேன் த ஃபாரஸ்ட்னு ஏதோ கொடுத்த உடனே உள்ளேருந்து கேஸிலேருந்து எவனோ வரானுங்க. இவனுங்களா கைஸ்? பார்க்குறதுக்கு என்னது, ஐயோ எனக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது. பார்க்குறதுக்கு காட்டுவாசி மாதிரி இருக்கானுங்க. ஓகே, ஒருத்தனை போட்டு தள்ளிட்டோம், இன்னொருத்தனையும் போட்டு தள்ளிடுவாங்க. வேகமாக போட்டு தள்ளுங்கடா டேய்.
ஸோ கைஸ் கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷனாக அப்பப்போ இருக்கும், அதனால் கொஞ்சம் குரல் மாறி மாறி வரும். ஸோ நான் வந்து திருப்பி வாங்கடா வெண்ணெய்களா அப்படின்ட்டு சொல்லிட்டேன். வந்துட்டாங்க. சே, அவனுங்களை வேடிக்கை பார்க்குற சாக்கில் ஏதாவது ஒரு நம்ம ட்ரூப் ஏதாவது ஒன்று ட்ரெயின் பண்ணியிருக்கலாம். சரி, இப்போ ஒன்றும் கெட்டு போல. ஒரு 3 பார்பரியன்ஸையும் ஒரு ஆச்சரியம் சொல்லிட்டு போடுவோம். கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் ஞாபகம் வருது கைஸ். நான் பார்பரியன்ஸ் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கேன். கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் ஞாபகம், அதை கண்டுக்காதீங்க. இட்ஸ் ஓகே. இப்போ வந்து நல்லா நம்மளுக்கு கோல்டெல்லாம் வந்துட்டுருக்கு. ஏன்னா 3-4 பேர் வராங்க. இவனுங்களை அடிக்க முடியுமா? இவனுங்க 3 பேரால் சத்தியமாக முடியாதுன்னு நினைக்கிறேன். கையில் வந்து ஷீல்டு எல்லாமே வச்சுருக்கானுங்க. என்ன பண்ண போகிறாங்களோ. சரி, ரைட்டு பார்ப்போம் கொஞ்சம். ஏன்னா டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். பரவாயில்ல கைஸ், 4 பேர் சேர்ந்து 3 பேரை முடிச்சு விட்டாங்க. ஓகே, இதுக்கடுத்து நம்ம வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். அடுத்தது எவனாவது வருவானான்ட்டு. சன்செட் வரையும் நம்மளை வந்து சர்வே பண்ணுடா வெண்ண மோனே அப்படின்ட்டாங்க. எனக்கு பயமாக இருந்துச்சு, அதனால் நான் உள்ளே ஓடிட்டேன். ஏன்னா என்னோடய ஃபோர்ஸை வச்சு கண்டிப்பாக எங்களை மிதிக்க முடியாது, நம்மளை மீச்சு போடுவானுங்க அப்படின்ட்டு நான் உள்ளே போயிட்டேன். அதுக்கு அடுத்தது நம்ம பேக்கப் ஸ்குவாட் வந்து அடின்னு அடிக்கிறாங்க. சாவங்கடா பட்டா ஒரு ஹெட் ஷாட். டபுள் கில் ஆயிடுச்சு நம்மளுக்கு. இப்போது டபுள் த கில். இது வரைக்கும் ஒரு 5 கில் அடிச்சிருக்கோம். ஃப்ரீ ஃபயர் எதுக்கு உள்ளது, அதை கண்டுக்காதீங்க. இப்போ அடுத்தது வந்து வேறு ஒருத்தனை செய்யலான்னு, நம்மளை செய்யலான்ட்டு 2 பேர் அனுப்பிச்சி விட்ருக்கீங்க. பாவம் தெரில, நம்மக்கிட்ட வந்து மொத்தமாக 11 பேர் இருக்காங்கன்ட்டு. பட் பரவாயில்ல, எனக்கு அவனுங்க உள்ளே போகிறது ரொம்ப நல்லா இருக்கு கைஸ். உள்ளே போனால் இவனுங்க வந்து ஏதோ ஃபயர் மாதிரி விட்டு அடிக்கிறானுங்க, அது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நான் இப்போ ஒரு மைனர் எடுத்து கொஞ்சம் கோல்டையும் அப்படியே கேதர் பண்ணிக்கிறேன். போட வேணாம். சரி, ஓகே. நம்ம மைனரி வச்சு அடித்து கொண்டுட்டோம். இப்போ எவனோ வரமாட்டான்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ரீசன் கொடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, என்ன கைஸ் 5-6 பேர் கூட்டமாக வராங்க கும்மி அடிக்க. ஐயோ, ஃபோர்ஸ் பத்தாது போலக்கே. போய் அடிங்கடா அவனுங்களை, கொல்லுங்கடா அப்பம்மா அவனுங்களா. சாவுங்கடா டேய், செத்து தொலைங்கடா டேய். யாரா நீங்கள் கோமாளிகளா? சரி, ரைட்டு, கொன்று முடிச்சாச்சு. எல்லாம் ஜும் கலக்க டான்ஸ் ஆடுவாங்களே இப்போ. ஆடலையோ? ஆடுறானுங்க பாருங்க. என்ன டான்ஸ் இது? கையை தூக்கி பல்லே சாபான்னு அடிக்கிட்டு இருக்கான். நான் பாட்டு பாடுறேன்னா இந்த சாரியை வந்துடுவான் காப்பிரைட் அடிக்க. சரி, ரைட்டு, அடுத்த இடத்துக்கு போகலாம். இது ஸ்வாட்ஸ்மேன். அப்போ நம்ம பார்பேரியன்ஸை ஸ்வாட்ஸ்மேனாக மாற்றிக்கலாம் உங்களுக்கு. இது நல்லா இருக்குது. பார்த்திங்கன்னா கத்தி வச்சுருக்கானுங்க. கத்தி எடுத்து குத்துன்னு குத்துவானுங்க உங்களுக்கு. சார், நம்மளை வந்து ஒரு ஆர்ச்சரை ரெடி பண்ண சொன்னாங்க. நான் இதை வந்து ஒரு டைம் லேப்ஸில் போட்டு விட்றேன். ஏன்னா இவனுங்களை வச்சு செய்வேன். இந்த ஒரு நிமிஷம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவனுங்களை. ஆர்ச்சரை யூஸ் பண்ணி இவனுங்களை வச்சு செய்யறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் இவனுங்களை வச்சு செஞ்சிட்ருந்தேன் கொஞ்ச நேரம். இவனுங்களை ஒவ்வொருத்தனையும் போட்டு தள்ளி ஹெட் ஷாட், டபுள் கில், ட்ரிபிள் கில், ஹேஸுன்னு அடிச்சிட்டு இருந்தேன். ஜாலியாக இருந்துச்சு எனக்கு. அதனால் இது டைம் லேப்ஸில் போட்டு விட்டேன். ரொம்ப நேரமாக நான் பண்ணிகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 20 நிமிஷமோ 10 நிமிஷம் இருக்கும். வச்சு செஞ்சேன் இவனுங்களை. ஜாலியாக இருந்துச்சு. அதை எடுத்து திருப்பி எல்லா ஃபோர்ஸும் ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்தா நம்ம ஒரு 2-3 ஆர்ச்சர்ஸை வந்து போட்டு விட்ருக்கோம் ட்ரைனிங் ஆகி வாடா அப்படின்ட்டு. இங்கே இல்லைனா ஒரு 2-3 பார்பரியன்ஸை போட்டு விடுவோம். பார்பரியன்ஸ். ஸோ மறந்துடாதீங்க, நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக 5 லைக்காவது வரணும். 5 லைக் வந்தால் தான் அடுத்த எபிசோட் வரும். வராது அவ்வளோதான். கன்ஃபார்ம் சொல்கிறேன். 5 லைக்காவது வந்துச்சுன்னா தான் அடுத்த எபிசோட் நான் விடுவேன். சரியா? 5 லைக்கு போட்டுவிட்ருங்க. வெறும் 5 லைக்கு தான் நினைக்கிறேன். எல்லா யூடியூப்ஸ் மாதிரியும் 2000 years later. 1K லைக்கு 2K லைக்கெலாம் எனக்கு கேட்கல கைஸ். வெறும் 5 லைக்கு தான். சரி, ரைட்டு. இவனுங்களை மிதிச்சு திடீர்னு அடித்து தோச்சு பண்ணிட்டு கிடந்தேன். காய போடுறதுக்குள்ளே ஓடிட்டானுங்க. அடா பாவியில் பயந்தா கொள்ளிங்களாடா நீங்கள் அப்படின்ட்டு நானும் திருப்பி ஓடலான்னு பார்க்குறதுக்குள்ளே என்னோடய இதில் ஒருத்தனை கொண்டுட்டாங்க. 2 பேரை கொண்டுட்டாங்க கைஸ். எனக்கு மனசே கேட்கலை. உனங்களை வச்சு செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். வந்துட்டேன்டா ராசா. எங்கே 2 வயசு போனதுக்காக அங்கே ஒரு 20-25 வயசுராது போனோம். வச்சு விரட்டி விழுக்கிறேன்ல. பாதி பேரை போட்டு தள்ளிட்டோம். இந்த சிலையை மொத்தமாக உடச்சிடலாம். மொத்தமாக வேலையும் முடிச்சு விட்றலான்னு பார்க்குறேன். ஸோ கைஸ், இவனுக்கு நம்மளை கொண்டுட்டானுங்க கைஸ். அடா பாவிலடை,
எப்புட்றா எல்லாத்தையும் கொண்டுட்டீங்க, என்னால் நம்பவே முடியலடா டேய். எப்புட்றா டேய். சரி, நம்ம வந்து அவனுங்க எல்லாத்தையும் நம்மளோட ஆர்ச்சர்ஸை ட்ரெயின் பண்ணதுனால நல்லா குறி வச்சு அடிக்கிறானுங்க ஸ்னைப்பர்ஸ். இவனுங்க என்னமோ ஆர்ச்சர்ஸ்னால் கூட போதில்லை, ஸ்னைப்பர்ஸ்னு கூப்பிடலான்னு இருக்கேன். நல்லா இருக்குல்ல இந்த பேர். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம இந்த பார்பரியன்ஸ்க்குன்னு கூப்பிட்றவனுங்க இவனுங்களுக்குலாம் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஸ்பாட்ஸ்மேன் இப்போ அன்லாக் பண்ணிட்டோம். பாய் கைஸ், அடுத்த வீடியோவை பார்க்கலாம். நான் உங்கள் ஃபீனிக்ஸ், சைனிங் ஆஃப்.